ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் ஷரர் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷபராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். டிசம்பர் மாதத்தில் 19ஆம் தேதி ஒரு அதி எச்சரிக்கையான நாளாக வருது. அன்னைக்கு தமிழ் மாதம் மார்கழியுடைய 4ஆம் நாள், கிழமை வெள்ளிக்கிழமை. இந்த நாள் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சூத அமாவாசை. இந்த அமாவாசையை முன்னிட்டு கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் அமையுது. அதனால் டிசம்பர் 19க்கு பிறகு பயங்கரமான சூத ஆட்டமானது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த சூத ஆட்டம் என்ன, அந்த சூத ஆட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப டிசம்பர் 19க்கு பிறகு நடந்துக்குங்க. கரெக்டாக இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை நாள் அதுமா வர்றதுனால இது சுக்கிர அமாவாசையாக சிறப்பு பெறுது. அதனால் இந்த அமாவாசையில் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. அது முதல்ல என்ன மாதிரியான மாற்றங்கிறத சொல்கிறேன். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, ரொம்ப சிறப்பான அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்கள் தலையெழுத்து மாற சில முக்கியமான பரிகாரங்களும் உங்கள் ராசிக்கு செய்யணும். அது என்ன பரிகாரம், அதை செய்தால் எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் இந்த மார்கழி மாத அமாவாசையில் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தரஸ்தானத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, சனி, கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி கிரகங்கள் வரக்கூடிய அடிப்படையில் தான் இந்த அமாவாசை பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். கவர்ச்சிகரமான சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி அமாவாசைக்கு பிறகு மனதை தெம்பாக வைத்து கொண்டால் எதையும் எதிர்கொள்ள முடியும். அதனால் எது நடந்தாலும் ஓகே, அதை நாம் ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போகணும். அந்த ஒரு டிகிரியை இருந்தால் எதையுமே எதிர்கொள்ளலாம். சிலருக்கெல்லாம் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இதனாலேயே உங்களுடைய செயல்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க இயலாமலும் போகலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுபகாரியங்கள் நடத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சிலர்லாம் நீங்கள் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணிங்கன்னா மார்கழி அமாவாசைக்கு பிறகு சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய முக்கிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். இதனால் உங்களுடைய ஆசைகள் கூட ஒவ்வொன்றாக நிறைவேறும். கடன்களை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகளில் ஈடுபடக்கூட வாய்ப்பு கிடைக்கும். உடல் உபதைகள்லாம் மறைந்து ஆரோக்கியமானது நீங்கள் காண்பீங்க. நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இந்த அமாவாசையில் மறையும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் நல்ல லாபத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பாக உங்களுக்கு உண்டாகும். விற்பனை பிரதிநிதிகளை பல சந்தைகளுக்கு அனுப்பி உங்கள் விற்பனை களத்தை பிரபலமாக்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆயினும் கூட்டாளிகளை கலந்தாலோசித்த பிறகே தொழிலில் விரிவாக்கம் செய்யணுங்கிற ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கோரிக்கைகளை மேல் அதிகாரிகள் உடனுக்குடனே பரிசீலிப்பாங்க. எதுவாக இருந்தாலும் கோரிக்கை வைங்க. அலுவலகத்தில் அனுகூலமான சூழலை காண்பீங்க. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட வருவாங்க. இடையூறுகளை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டீங்க. பணவரவில் சிறிது தடைகள் ஏற்பட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த குறையும் இந்த அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் ஏற்படாது. விரும்பிய இடமாற்றங்களையும் பெறுவீங்க. உங்கள் வேலை திறனும் பழிச்சிடும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் அமையுது. இதை தொடர்ந்து அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசையிலிருந்து தொண்டர்களுடைய ஆதரவு கிடைத்து செயற்காரிய செயல்களை செய்து வெற்றி அடைவீங்க. எதிரிகளால் கஷ்டங்கள் உண்டாகாது என்றாலும் அவர்கள் மீது ஒரு கண் இந்த அமாவாசையிலிருந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். கட்சி தலைமையுடன் நல்ல பெயரை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணும். சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதனால் சச்சரவுன்னு தெரிஞ்சிருக்கும் போதே ஒதுங்கி இருக்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது.
அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் துறையில் வெற்றி வாகை சூட முடியும், உங்கள் துறையில் ட்ராவலும் பண்ண முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து விடுவது இருக்குது. உங்கள் திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அதே சமயம் உங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்கணும். சக கலைஞர்களெல்லாம் அனுசரித்து நடந்து கொள்ளணும், இல்லைனா அதனால் உங்களுக்கு தான் பாதிப்பு வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த நுணுக்கங்களுக்கு ஏற்ப செயல்படுங்க. அப்புறம் பெண்மணிகள் நன்கு யோசித்த பிறகு பிறருடைய வார்த்தைகளை நம்புங்க. டக்குன்னு எதையும் நம்பிடாதீங்க. கணவரிடமும் குடும்பத்தினரிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. அப்போதான் இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீங்க. ஸோ அதனால் விட்டு கொடுத்து போங்க என்பது பெண்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவ மாணவிகள் கூட இந்த அமாவாசையிலேருந்து கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலிமா நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கெல்லாம் அதனால் வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு கூட கிடைக்கும். மனக்குழப்பங்கள்லேருந்து விடுபடுவீங்க. தீய நண்பர்களோடு நட்பை துண்டிச்சிருங்க. உடனே உள்ளரங்க விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா சாதனை புரியலாம். அதனால் இந்த அமாவாசையிலேருந்து உள்ளரங்க விளையாட்டுகளில் தாராளமாக ஈடுபடுங்க. ஸோ இந்த மாதிரி மாணவ மாணவிகள் இந்த அமாவாசையிலிருந்து செயல்படணும். அப்புறம் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் இதற்கேற்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குங்க. அப்புறம் ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களோட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டணும். அக்கம் பக்கத்தினரோட அனுசரித்து சொல்லணும். அதுதான் ப்ராப்ளம் வராமல் உங்களை காப்பாற்றும். அதுக்கப்புறம் மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. கூடுதல் கவனத்தோடு எதையும் அணுகுவது வெற்றிக்கு உதவும். அதனால் கூடுதல் கவனத்தோடு எதையும் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் இந்த அமாவாசையில் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ வாழ்வில் உங்கள் ராசிக்கு வசந்த வீச மார்கழி அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது. வாங்க அதை பார்க்கலாம். இந்த ஆங்கில மாதத்தில் கடைசி அமாவாசை இப்போ வருது. டிசம்பர் 19 அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை வருது. இந்த நாளில் கட்டாயம் உங்கள் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய வேண்டும். கூட குலதெய்வத்தின் வழிபாட்டையும் செய்ய வேண்டும். இந்த நாளை தவற விடக்கூடாது. இதை தவிர இந்த அமாவாசை நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் உங்கள் ராசியின் வாழ்க்கையில் வசந்தத்தை வீச செய்யும். ஆக்சுவலி நல்ல வேலையே கிடைக்காம, நல்ல சம்பளம் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறவங்க, நல்ல வேலை இருக்கிறது ஆனால் மேல் அதிகாரிகளுடைய தொல்லை தாங்க முடியவில்லைங்கிறவங்க, மனதிற்கு நிம்மதி இல்லாத வேலை, இப்படி வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லது வியாபாரம் செய்யும்போது லாபம் இல்லாமல் வியாபாரத்தில் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம், தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கி இருக்கிறவங்க, இல்லற வாழ்க்கையில் கூட பிரச்சனை இருக்குது, குழந்தை வர வேண்டும், இந்த மாதிரி இருக்கிறவங்க, நோய் நொடி தீர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சரியாகுவதற்கு இந்த பரிகாரத்தை உடனடியாக செய்தீங்கன்னா நல்ல பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். ஸோ வாழ்வில் வசந்த வீச அமாவாசை பரிகாரம் மறக்காமல் உங்கள் ராசிக்கு செய்திடுங்க. அமாவாசை நாள் அன்னைக்கு அரச மரத்தை 27 முறை சுற்றி வர வேண்டும். அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அரச மரத்தை 27 முறை சுற்றி வரணும். அதுவும் காலை நேரத்தில் சுற்றி வரணும். உங்கள் கஷ்டம் விலகும். எப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். ஸோ அமாவாசை அன்னைக்கு மதியம் 11 மணிக்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து முடித்துடணும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் சிலது தயார் பண்ணும். 2 கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க. 2 மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைங்க. அதுக்கப்புறம் தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க. இதோடு கொஞ்சம் வெல்லம் போடுங்க. ஏலக்காய் தூளும் சேருங்க. இல்லை ஏலக்காய் போட்டு அரிசியோடு அரைத்து கொள்ளுங்க.
ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ண பொடியை கையில் எடுத்துக்கொண்டு அரச மரத்தை 27 முறை வலம் வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவி விட்டு அமாவாசை நாளில் உங்கள் கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் எவ்வளவு பெரிய துன்பம் உங்கள் வாழ்க்கையில் விட்டு விலகுங்கிறது சொல்லப்படுது. குறிப்பாக வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடுமா. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை அமாவாசை அன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதுதாங்க பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தாலும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.